இப்போ ஒரு மன்னர் தவறு செஞ்சால் அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? மன்னர் ஒரு தவறு செய்கிறாரு, பார்த்துக்கின்னு அமைதியாக இருக்கணுமா? மன்னர் பிழை செய்கிறார், அமைதியாகவே இருந்துடணுமா? என்ன அதுக்குரிய நம்ம எப்படி அவர்களோடு நடந்து கொள்வது அப்படின்றதுக்கு ஒரு ஒரு வழிமுறை இருக்கணும், ஒரு மன்ஹஜ் இருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன என்று சொன்னால், எங்கேயும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லலை மன்னர்களுடைய தவறை திருத்தக்கூடாதுலாம் சொல்லலை. மன்னர்களுடைய தவறை திருத்தக்கூடாது என்று எந்த அறிஞரும் சொல்லலை. சஹாபாக்களுடைய காலத்திலே நான் பல செய்தி பார்க்கிறோம். மர்வான் இப்னுல் ஹக்கம் என்ன செய்கிறாரு, அதாவது பெருநாள் தொழுது விட்டு தான் மிம்பரில் ஏறணும். அவர் என்ன செய்கிறாரு, மிம்பரில் ஏறுறாரு ஃபர்ஸ்ட்டுக்கு. அப்போ அபு சயீத் அல் குத்ரி என்ன செய்கிறாரு, அவருடைய ஆடையை பிடிச்சி என்ன செய்கிறாரு, இழுக்கிறாரு அப்படின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படின்னா என்ன இது இன்காரா இல்லையா? பகிரங்கமாக ஆட்சியாளர்கள் எதிர்க்கிறாங்க. ஆனால் பகிரங்கமாக எதிர்ப்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் ஹவாரிஜ் என்ன செய்யலை, குரூஜ் கொள்கைன்னு சொல்லலை, அப்படி காட்டிட்டாங்க, அப்படி சொல்லலை. ஆனால் அந்த எதிர்ப்பதன் மூலம் இதைவிட மோசமான ஒரு விளைவு ஏற்படும் என்கின்ற ஒரு நிலை இருந்தால், அதாவது பலருடைய உயிர் போகக்கூடிய அல்லது ஒரு 5 தவறு இருக்குது, 50 நலவு இருக்கும், இந்த 50 நலவுமே என்னது இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை உணர்ந்து என்ன செஞ்சிடணும், பின்னுக்காகிறோம் என்று தான் நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் எதிர்க்கிறவர், உதாரணமாக அன்றைக்கு எதிர்த்தவர் யாரு, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய எதிர்ப்பை மர்வான் அங்கீகரிப்பார், சரிப்பில் 2வது அவருடைய எதிர்ப்பு அங்கீகரிக்கிற லெவலில் தான் இருப்பார். ஏன், அவங்க நபித்தோழர்கள், அவர்கள்லாம் நபித்தோழர்கள். அப்போ எதிர்ப்பை மன அளவில் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அதே அதாவது மர்வானுக்கு வேறு சஹாபாக்களோட சம்பந்தப்படாதவங்க எதிர்த்து இருந்தால் அது பெரிய ஒரு பிரச்சனை என்ன செஞ்சிருக்கும், போயிருக்கும். இஸ்லாத்தை கஷ்டப்பட்டவங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அதே போல் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு என்ன சொல்கிறாங்க, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னது சகீஃப் கோத்திரத்தில் கத்தாபுன் வ முபீர், அதாவது ஒரு பொய்யனும் ஒரு கொலைகாரனும் உருவாகன்னு சொன்னாங்க. வம்மல் கத்தா ஃபகத் ரஅய்னா, கத்தா பொய்யனை நம்ம கண்டோம், ஃபம்மல் முபீர் ஃபலா இஹாலு, அதான் நான் உங்களை தவிர வேறு யாரையும் நினைக்கல, இதான் கொலைகாரன்ட்டாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்ட்டு அந்த 100 வயது பெண்மணி சொல்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன செஞ்சார், செருப்பு அணிஞ்சார், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், வேறு ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன செய்யலை, வேறு எதுவுமே சொல்லவில்லை இடத்த பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவர்கள் எதிர்க்கிறாங்க, கண்டித்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் இந்த கண்டிப்பின் விளைவாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் மிக மோசமாக என்ன செய்யும், இருக்கும். எனவே வெறுமனே எதிர்ப்பு குரூஜெண்டா யார் யார் ஹவாரிஜ் ஆகிடுவாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹவாரிஜ், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜ், அப்துல்லா இப்னு சுபைர் ஹவாரிஜ், அல்லது அப்துல்லா இப்னு சுபைருக்கு பேர் யசீது ஹவாரிஜ், விளங்கிட்டா? அதே போல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜ், இதெல்லாம் வந்துடும். அவங்கள யார், அவர்கள் எல்லோரும் ஒரு ஆட்சி இருக்க இன்னொரு ஆட்சிக்கு எதிராக அந்த ஆட்சிக்கு எதிராக நடந்து கொண்டார்கள். ஆனால் எதிர்மனே எதிர்ப்புன்றது ஹவாரிஜ், அப்போ இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. அப்படி இல்லை. குரூஜ் என்பது எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது கண்டிக்க வேண்டும், அவர்களை பிழை என்று என்ன செய்யணும், சொல்லணும். ஆனால் அப்படி பிழை என்று சொல்லி திருத்துவதன் ஊடாக வரக்கூடிய விளைவுகள் இருக்கிற நலவுகள் எல்லாம் போட்டு அப்படி அதை புதைச்சிட்டு போகிற லெவலில் இருந்தால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதுக்குள்ளே போகக்கூடாது. இந்த இடத்துல தான் அந்த இடம் என்ன செய்யுது, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் பார்த்த உண்மையிலேயே இந்த நிலைப்பாடு சஹாபாக்களுடைய காலத்திலேயே நிறைய நபித்தோழர்களால் சொல்லப்பட்டுச்சு. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி போகிற நேரத்தில், ஆரியர் அவங்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு போகிற நேரத்தில் ஒதுங்கினவங்க நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க. இம்ரான் இப்னுல் ஹுசைன், அதே போல் அதாவது அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோல் நிறைய நபித்தோழர் என்ன செஞ்சாங்க, அதுக்குள்ளே என்ன செய்யலை, போய்கொள்ளவில்லை. அது பல விஷயங்கள் என்ன செய்யலை, போகலை. அப்போ அவங்களுடைய கொள்கை அதில் ஒதுங்கணும் என்றதான் இருந்துச்சு. ஆனால் இந்த முடிவுக்கு மற்ற நபித்தோழர்கள் லேசாக வரலை. காலம் போக போக அவங்களோட உள்ளத்தில் இஸ்திக்ரார் ஆகிட்டு, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளர் விஷயத்தில் கட்டுப்படுங்க என்று சொன்னது இதையும் சேர்த்துத்தான் என்றது அவங்க அந்த இறுதிக்கால முடிவுகளுக்கு நபித்தோழர்கள் அதை புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அந்த மற்ற நபித்தோழர்களுடைய நிலைப்பாட்டுக்கு வராங்க. அப்படின்னா நபித்தோழர்கள் அந்த விஷயத்தில் 2 கருத்தில் இருந்தாங்க. அதாக இருந்தாலும் நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, சாதாரணமாக கண்டிக்கணும், வழங்கப்படுத்தணுமே தவிர இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாத முடிவுக்கு பிற்காலத்தில் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் இஜ்மாவாக அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய கொள்கையாக அது பேன நபித்தோழர்கள் அந்த முரண்பாட்டை கலைஞ்சிக்கிட்டாங்க, உடன்பட்ட. ஏன்னா ஆயிஷாலாம் கேட்குறாங்க, இப்னு உமர் நான் வெள்ளிக்கிழமை சென்ற நேரத்தில் உங்களுக்கு ஏன் தடுக்காமல் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. ஏன் நீங்கள் தடுக்காமல் இருந்தீங்க, வக்கர்ன ஃபீ புயூத்திகுன்ன என்ற வசனத்தை கேட்டால் ஆயிஷாலாம் அழுவார்கள். உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருங்க, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கிறதை கேட்டால் நீங்கள் அங்கே கேட்டுக்கண்டிருங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாங்க. அதை கேட்டால் ஆயிஷாலாம் என்ன செய்வாங்க, அழுவாங்க. என்ன அர்த்தம், அது நான் அதை செஞ்சிருக்க கூடாது ஆயிஷாலாம் என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இப்னு உமர்ட்ட கேட்டெடுத்து இப்னு உமர் சொன்னார், ஒரு மனிதர் உங்களை மிகைத்திருந்ததை நான் கண்டேன்,
நான் அந்த இடத்துல போய் கருத்து சொல்றதுக்கெல்லாம் இயலாது. அப்படின்னா என்ன, சுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்போ அவருடைய கருத்துக்கு மேலே எனக்கு கருத்து என்ன செய்ய போறது இல்லை, வந்து சேர போறது இல்லை. அதனால தான் நான் என்ன செய்யலை, வரல. அவங்க மச்சான், சுபைர் பின் அவ்வாம் யாரு, மச்சான். அப்போ இந்த மாதிரியான நிலைப்பாடு இருந்து கடைசியில் நல்லா புரிஞ்சுக்கங்க, யாராவது கேள்வி கேட்டா அப்போ இவங்கெல்லாம் இப்படிலாம் போனாங்களேன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா ஆட்சியாளர் தவறு செஞ்சால் கண்டிக்கணும்னு நினைச்சாங்க, போனாங்க. ஆனால் அப்போ நபித்தோழர்கள் போய்க்கிறாங்களா, இல்லை, நபித்தோழர் கருத்து புறப்பட்டிருந்தாங்க. சில நபித்தோழர்கள், பெரும்பாலான நபித்தோழர் போகக்கூடாத கருத்தில் இருந்தாங்க. ஒரு சில நபித்தோழர்கள் போனார்கள். இறுதி விளைவு மோசமாக ஹுசைன் ரலியல்லாஹு இழந்ததும் நல்ல சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களை இழந்தது தான் விளைவு அப்படியே இருந்துச்சு. எனவே கடைசி காலத்தில் எல்லா நபித்தோழரும் என்ன முடிவுக்கு வராங்க, ஆட்சியாளர்களுடைய தவறு கண்டிக்கிறது வேறு, இந்த மாதிரி அவர்களுக்கு எதிராக நம்ம கூட்டம் சேர்த்துக்கொண்டு போய் விசாரிக்கிறது வேறு. இது சரிவர கடைசியில் அது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஏகோபித்த முடிவாக என்ன செய்து இருக்குது, என்ன ஆட்சியாளருக்கு எதிராக கூட்டம் சேர்த்துக்கணும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதனால தான் இஸ்லாமிய ஆட்சிகளில் வந்து ஆர்ப்பாட்டம் என்ற பகுதியை நம்ம என்ன செய்வதில்லை, அங்கீகரிக்க கூடாதுன்றோம். இஸ்லாமிய ஆட்சியில் மட்டும் விளங்கிட்டா, எந்த நாடுகளில் நம்ம ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தான் ஒரு உரிமையை பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படி தான் என்ன செய்யணும், அந்த நாடுகளில் செய்யணும். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய ஹலீஃபா இருக்கிற நேரத்தில், ஒரு அமீர் இருக்கிற நேரத்தில், ஒரு ஆட்சியாளர் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, இந்த ஆள் திரட்டி கூட்டம் செய்கிற வேலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றதான் ரைட். ஆனால் அப்படின்னா கண்டிக்காமல் பேசாமல் உட்கார்ந்துருக்கணுமா, இல்லை, கண்டிக்க முடிஞ்சால் கண்டிக்கணும், எழுத்து சொல்ல முடிஞ்சால் எழுத்தில் என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ பொதுவாக எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன, கண்டிக்கிறாங்க இல்லையாண்டு. இப்போ என்ன பிரச்சனைடா, ரெண்டு விஷயமே. ஒரு மனைவி வந்து தவறு செஞ்சுட்டா ஒரு செய்தி போகுது, அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டிக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டிக்கிறாங்க. நம்ம ஒரு ஆள் பேசுகிறார், என்னடா கேடு கட்டவன்லாம் இருக்கிறான், மோசமானவள்னு சொல்லி கது போனப்புறம் பேசாமல் இருக்கிறாங்க, கொஞ்சமாக கண்டிக்கிறான்லான்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் மனைவியை கண்டிச்சுனா இல்லை, நீ பார்த்தியா, பார்க்கல, நான் அப்போ நான் ஊர் ஃபுல்லாக மைக் போட்டால் சொல்லணும், இப்படி தான் என் மனைவி இப்படி ஒரு தவறு செய்தா நான் இப்போ கண்டிச்சிக்கிறேன் அப்படின்னு மைக் போட்டு சொல்லணுமா தான் கேட்பார். அவர் என்ன நினச்சிக்கணும், ஒரு நல்ல மனிதராக இருந்தா, ஓ கண்டிச்சு எல்லாம் திருந்தி தௌபால நடந்து நல்லா வாழ்கிறாங்க போல இருக்கேன்னு நினைக்கணும். மனைவியை கண்டிச்சதை உன்னோட்ட மைக் போட்டு சொல்லணுமா, சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இதே தான் ஆட்சியாளர் விஷயத்தில். ஒரு ஆட்சியாளர் என்றது கௌரவம் உச்சகட்டத்தில் இருக்கும், கௌரவம் உச்சகட்டத்தில் இருக்கும். உதாரணம் நம்மகிட்டே சொல்லிட்டு நீங்கள் சுபகு ஒழுங்காக பள்ளி வந்துருங்க ஒருத்தர் சொல்கிறார், சொல்லிட்டு அவரை சுபகு ஒழுங்காக பள்ளி வர சொல்லிட்டு இன்னொருத்தர் சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், சரியா, இது நமக்கே பிடிக்குது இல்லை, சரியா, என்னடா இப்படி ஒரு மானத்தை வாங்குறாங்களா அப்படி நமக்கே பிடிக்குது இல்லை. என்ன சொல்லணுமா, ஆட்சியாளருக்கு நான் கண்டிச்சுட்டு வந்துட்டு பேப்பரில் தலைப்பில் போடணுமா, ஆட்சியாளர் கண்டிப்பு அப்படி போடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் சொன்னால் அவர் கேட்பாரா, கேட்க மாட்டேன், நாளைக்கு பேப்பரில் போட்டுருவோம், நம்ம என்ன செய்வோம், உறுதியாக நிற்போம், சரியா, அப்படின்னு தான் அவர் நிற்பார். எனவே கண்டிக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு அல்லாஹ் கடையில் உள்ள விஷயம். கண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இந்த நாட்டை எடுத்துக்கிட்டா 100 வருஷமாக ஏதோ ஹைர் என்ன செய்யுது இருந்துக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ஷர்ருடைய அடையாளங்கள் விளங்கினாலும் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுது ஒரு ஹைர் இருந்துட்டு, அப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இதைத்தான் நம்ம நினைக்கணுமே தவிர வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எனவே நல்ல முறையில் புரிஞ்சுக்கங்க, வெறும் ஹுரூஜ் மட்டும் கவார்ஜிகளாக மாற்றிடாது, விளங்கிட்டா, இந்த அக்கீதாவும் அவர்களோடு என்ன செய்யணும், சேர்ந்து இருக்க வேண்டும். அடுத்ததாக இப்போ ஹுரூஜு சஹாபாவையும் சேர்த்து நம்ம சொல்லிட்டோம், காட்சியாளர் கண்டிக்க கூடாண்டெல்லாம் நம்ம சொல்லலை, கண்டிக்கணும். கண்டிக்கிறதுன்றது ஃபசாது கலப்புற கண்டிப்பாக இருக்கக்கூடாது, உருவாக்குற கண்டிப்பாக என்ன செய்யணும் இருக்கணும், அழிக்கிற கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது. அடுத்தது இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த ஹுரூஜுடைய தன்மையை ஊட்டி வளர்க்கக்கூடிய அமைப்புகள் இஹ்வான்கள். இந்த ஹுரூஜுடைய தன்மையை ஊட்டி வளர்க்கக்கூடிய அமைப்புகள் யார், இஹ்வான்கள். ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நாம் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணும், ஆட்சியாளர்களை பற்றிய நல்ல நிலைகளை என்ன செய்யணும், விதைக்கணும், மனதுகளில் நல்ல நிலைகளை என்ன செய்யணும், விதைக்கணும். ஆட்சியாளர் தவறுகள் இருக்குதா, நிறைய பிழைகள் நடக்குது, இஸ்லாமிய உலகத்தில் 56 நாடுகளில் தவறுகள் நிறைய நடக்குது. எப்படி நம்ம அதாவது முர்சி ஆட்சியில் இருக்கிற டைமில் கிளம்பினவர்கள் எல்லாரையும் கண்டிச்சோமோ, முர்சி ஆட்சி 1 வருஷம் இருந்தாரே, அப்போ கிளம்பினவன் என்ன சொன்னோம், ஆட்சியாளர்னா அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருப்பார், ஒரேடியாக இறங்கி இப்படி கண்டிக்கிறதா, ஈஜிப்டுடைய சிச்சுவேஷன் என்ன, அப்போ ஒரேடியாக சரியாக கொண்டு வர முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தான், அதே தானே மற்றவனுக்கும், அதே தானே மற்றவனுக்கும். அப்போ கவாரிஜில் கொள்கையெல்லாம் பேசணுமா இல்லையா, இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம் முர்சிக்கும் தான் எல்லாருக்கும் தான், முர்சி இருந்த நேரத்திலும் தேவையில்லாமல் கிளம்பினவர்கள் நம்ம பிள்ளைன்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் இதான் சட்டம். ஒரு ஆட்சியாளர் வந்துட்டார்னா அவர் எந்த சிச்சுவேஷனில், ஈஜிப்டில் வந்து ஒரேடியாக கொண்டு வரலாமா, ஈஜிப்டில் வந்து திடீர்னு ஹலீஃபாவாகல, அப்போ அவர் என்ன செஞ்சிருப்பார், ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வரணும்னு என்ன செஞ்சிருப்பார், ஒரு பிளான் வச்சிருப்பார். அதுக்குள்ளே இந்த மக்கள் கிளம்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க, இப்போ கொண்டு வந்து வர போல என்னது எல்லாத்தையும் முடிச்சுட்டான். உண்மையிலேயே ஒரு மோசமான விளைவு தான். ஆனால் அது எப்படி அணுகணும், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான கெட்ட சிந்தனைகளை மக்கள்கிட்ட விதைச்சி 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 என்ன நடக்கிறது தெரியுமா, அவனெல்லாம் போய் திடீர்னு என்ன செய்கிறது, அதாவது இப்போ ஒரு யுத்தம் செஞ்சால் அவர் போயிட்டாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ யார், அவர் தான் வருவார், யார், அமெரிக்கா வந்து உட்காருவார். இப்போ என்ன செய்ய போகிறீங்க, என்னதான் இஸ்லாமிய ஆட்சியெலாம் ஜனநாயக ஆட்சியாவது இருக்கேன்னு சந்தோஷம் படுறது. அதனால் இருக்கிற இப்போ உண்மையிலே நம்ம சிரியாவில் நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன,
இருக்கிறதை விட கேடுகட்டுங்களை என்ன செய்யுது இப்போ நடந்து கண்டிருக்கு. உண்மையிலே குழந்தைகளும் பிள்ளைகளும் பெண்களும் தினமும் அந்நியாயம் அப்படி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே எப்படியா இருந்துச்சு, அந்த ஏற்கனவே மோசம் தான் நடந்தது, அதை மாற்றுவதற்கு எடுத்த முயற்சியில் இப்போ நடக்கிறது என்ன, அதை விட படு பயங்கரமான காலாகாலமான ஒரு ஆபத்து என்ன செய்யுது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற. பிள்ளைகள் பச்சிலம் நம்ம நம்ம நாடுகளை பற்றியெல்லாம் கவலைப்படுறதுக்கு நினைக்கவே இயலாத அளவில் அநியாயம் என்ன செய்யுது அங்கே நடந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கணும். எனவே எப்பொழுதும் அதுக்கு பின்னால் உள்ள விளைவுகளை நம்ம என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளர் இருப்பது என்பது ஒரு மிக பேரளவுலாவது இஸ்லாமிய ஆட்சி 1924 வரைக்கும் இருந்தேன்னு சொல்கிறோம். பேரளவுலாவது இருக்கணும்னு விரும்புகிறோம், பேரளவுலையாவது இருக்கணும்னு விரும்புகிறோம். எனவே ஹுரூஜுடைய பண்புகளை தான். அதே நேரம் மிக கவனமாக நான் திருப்பி சொல்கிறது தான், கவாரிஜிகளுடைய வரலாற்று கொள்கையோடு இந்த பகுதியில் என்ன செய்யணும் இல்லைண்டா ஹுரூஜுடைய ஒரு பண்பு இருக்குது. என்ன பண்பு இருக்குது, ஹுரூஜுடைய ஒரு பண்பு இருக்குது. கவாரிஜிகளா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த சிவத்தின் கொள்னா அவர்களை ஆது சமுதாயத்தை அழிக்கிற மாதிரி அழிப்பேண்ட லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்களா, இவங்களா வரமாட்டார்கள். ஆனால் கவாரிஜிகளுடைய அந்த கொள்கை என்னது இவர்கள்ட்ட இருக்கின்ற அர்த்தமாகிரும்.